வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பழம் பூரி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், அதாவது ஏத்தம்பழம், நேந்திரம் பழம் அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு இது கோதுமை மாவு. பொதுவாக மைதா மாவில் பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு கோதுமை மாவில் பண்ணுறேன். அப்புறம் இது அரிசி மாவு, மஞ்சப்பொடி, ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சுகர், இவ்வளவும் தேவை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் இந்த மிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் மஞ்சப்பொடி, ஏலக்காய், அப்புறம் சுகர் டு டேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கலந்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இதில் சிலர் சோடா உப்பு போடுவாங்க, ஆப்ப சோடா. நான் இன்னைக்கு அதெல்லாம் ஆட் பண்ணலை. அப்புறம் கலருக்கும் கலர் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு மஞ்சப்பொடி தான் போட்டுக்கிறேன். வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், அது கெமிக்கலுங்கிறதுனால ஆட் பண்ணல. அப்புறமா இன்னும் இது நல்லா சாஃப்டாக வரணும்னா கொஞ்சமாக தோசை மாவு, நம்ம இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மாவு அல்லது தோசை மாவு சும்மா ஒரு ஸ்பூன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நான் இது கோதுமை மாவில் பண்ணுறேன். மைதா மாவு நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இப்போ மாவு நம்ம கரைச்சாச்சு, தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வாழைப்பழம், அதை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பழம் இந்த மாதிரி நல்லா கருத்த வாழைப்பழம் தான் எடுக்கணும். நல்லா பழுத்து இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்து இருந்தால் ஸ்வீட் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுவோம். இப்போ வாழைப்பழத்தை தோல் உரிச்சாச்சு. இதை நம்ம பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக அப்படியே நீல வாக்கில் அப்படி கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வெளியே வெந்துடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ திக்னஸ் போதும். இதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் அது உள்ளே பழம் நல்லா வெந்து வராது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மாவு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு எண்ணெய் கொதிக்கட்டும். அது மேலே வந்துருச்சுன்னா கொதிச்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. மஞ்சள் பொடி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம்.
நீங்கள் எந்த ஆயிலில் பொரிப்பீங்களோ அந்த ஆயில் நானும் குக்கிங் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். சுவையான கோதுமை மாவுல பண்ண பழம்பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.